ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு கேமர்ஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன கேம் ஆட போகிறோம் அப்படின்னா ஐஸ் த ஹாரர் அப்படிங்கிற ஒரு கேம் தான் ஆட போகிறோம். இதில் நம்ம இன்றைக்கி சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். இது வந்து கிராய்ஸு அப்படிங்கிற ஒரு பேய் வந்துட்டு ஒரு மேன்ஷன் வந்துட்டு ஹார்ன் பண்ணியிருக்கும். இந்த பேய்கிட்டேருந்து நம்ம 20 மூட்டையை கண்டுபிடிச்சி இந்த வீட்டிலேருந்து இந்த மேன்ஷன்லேருந்து தப்பிக்கிறது தான் இந்த கேமோட ஒரு மோட்டிவே. இந்த கேம் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஜூலியன் பீட்டர் அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் கேட்டிருந்தாங்க. அவங்க தொடர்ந்து மெசேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் என் வீட்டுக்கு எங்கள் அண்ணா வந்துருந்த காரணத்தினால கொஞ்சம் கிரிக்கெட் விளையாடுறது அது மாதிரி போனதுனால விளையாடுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ முதல்ல வந்துட்டு இந்த பேய் எங்கேருந்து கண்டுபிடிக்கணும், நம்மளுக்கு இந்த ஐஸ் இந்த கண்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல்ல இந்த பேய் எங்கேன்னு தெரில. ஓகே, இந்த ஐஸ் எடுத்து வச்சுப்போம். வீடியோ போடுற மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நிறைய புது புது கேம்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது மாதிரி கேம்ஸில் நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறவங்களாம் லைக் போட்டிங்க. நல்லா வாசிக்குது. ஓகே, ரஹ்மான் டஃப் கொடுக்குற மியூசிக் ஆகிடுமா? சங்கீத ஸ்வரங்கள் ஏழே இருந்தால் என்னவோ மயக்கம். இதுக்கு மேலே பண்ணவங்க காதில் ரைட்டாக வந்துடும். அதனால் இது மேலே பாட மாட்டேன். அது மாதிரி தான் காட்டுதானடா. இதுக்கு மேலே பாடின என்ன ஆகும்? காதில் ரத்தம் வந்துடும். ஓகே, இப்போ அடுத்த ரூமில் போயிட்டு நம்ம முதல்ல மூட்டையை கண்டு வந்துட்டா 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 இப்போ அண்டர் கிரவுண்டுக்கு போயிருப்பேன் கண்டிப்பாக. சரி, அண்டர் கிரவுண்ட்லேருந்து இப்போ 3வது மாடிக்கு போயிருப்பேன் பாருங்கள். கண்டிப்பாக அதான் நடந்திருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம எடுத்தோடனே அண்டர் கிரவுண்டில் தான் இருப்பா. அப்படியே செகண்ட் ஃப்ளோர் நம்ம 3வது மாடிக்கு 3வது மாடி தான் போயிட்டுருக்கான். நான் வைஃபில் போட்டு பட்டாச்சு. இப்போ நம்ம ரூமில் போய் நம்ம மூட்டை மேலே கண்டுபிடி எங்கே இருக்கான்னு தெரில. ஓகே, மறக்காமல் பார்க்குறோம், லைக் பண்ணிக்கோங்க. நல்லா மூட்டை காணும், கண்ணு தான் இருக்குது. கண்ணு முக்கியங்க. லாஸ்ட்டில் கண் இல்லாமல் போயிடும். அப்போ இந்த பேய் எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமாக போயிடும். இங்கே தான் இந்த எக்ஸிட். இந்த கண்ணில் இருக்குது, எல்லா கண்ணையும் எடுத்து வச்சுப்போம். இங்கே தான் எக்ஸிட் இருக்குது. நம்ம 20 மூட்டையை கண்டுபிடிச்சோன்னா நம்ம எக்ஸிட் ஓடிடலாம். கடைசியில் கண் இல்லாமல் போச்சுன்னா அவ்வளோதான். ஓகே, என்னது இது? பேய் 3வது மாடிலேருந்து நம்ம ஃப்ளோருக்கு வர மாதிரி இருக்குது. எம்மாடி, இவன் மூஞ்ச பாருங்க. ஆத்தாடியோ எம்மா, கொலை நடக்கிற மாதிரி வராங்க. மண்டையை பாருங்களேன், மண்டையில் அவ்வளோ நீளமான முடி. அந்த முடியை வச்சுக்கிட்டு இதயம், ஹார்ட்டு, அந்த நரம்பு, அடுத்து 2 கிட்னி, வயிறு எல்லாமே காற்றுல மிதக்குது. அப்படியே பறந்து வர. அப்படியே இப்போ பேயா இல்லைன்னா பேய் உடம்பு பாவீங்களா. 3rd ஃப்ளோருக்கு போகிற மாதிரி போயிட்டு திருப்பி இந்த ஃப்ளோருக்கு வந்துருக்காங்க. அவன் அது நம்ம அங்கேயே நின்றுனால நம்ம கதை காலியாக இருக்கும். நார்மல் மோடுக்கே இப்படி தான் இருக்குது. இதில் ஹார்ட் மோட் இருக்குது. அடுத்து நம்ம எக்ஸ்ட்ரீம் மோட்னு சொல்லுவோம்னா அது இதெல்லாம் நைட் மேர் மோட்னு சொல்லுவாங்களா? 3வது மாடியில் இருக்குது. இதான் சான்ஸு. நம்ம இருக்கிற ஃப்ளோரில் இருக்குதுடா அது. எம்மா, இப்போ இந்த பக்கம் கிராஸ் பண்ணி கீழே போகுது. அது முடி தெரியுது பாரு. கீழே போயிருக்க நம்ம மேலே போயிடலாம். அது முடி போகுது பாரு அந்த பக்கம். எம்மா தாயை, நான் அப்படியே ஓடிடுறேன். இப்போ அது கண்டிப்பாக செகண்ட் ஃப்ளோரில் நிற்காது, 3வது மாடி தான் வரும். அதுக்குள்ளே நம்ம டக்குன்னு இந்த ஐஃபீல்ஸ்லாம் எடுத்து வச்சுப்போம். மறக்காமல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க. ஏமா அந்த சப்ஸ்கிரைபர் ஜூலியன் இந்த சொன்னீங்களே, அந்த ஜூலியன் போய்ட்டு தயவுசெய்து வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்காக தான் இந்த கேமே ட்ரை பண்ணேன். நல்லா தான் இருந்துச்சு. என்ன ரொம்ப பயமாக இருக்குது. அந்த சவுண்ட் எஃபெக்ட் இருக்குது பாருங்கள். அம்மா, அவள் வரும்போது பாட்டு பாடினா எல்லாரும் காதில் அறுத்த வரும். ஓகே, பாட்டெலாம் பாடணும். ஓகே, எம்மா இங்கே தான் இருக்குது. வரா வரா வரா. நம்ம இருக்கிற அதே இடத்துக்கு தான். ஐயோ நடுங்குதே. எம்மா, நான் எப்படியா தப்பிச்சு போயிடுறேம்மா. ரன்னு. எம்மா அடி. என்னடா இவ லேட்டாக கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுடா. எப்படியாவது இந்த மேன்ஷன் மேலே ஓடணும். ஏம்மா கிராய்ஸோ, ஏம்மா இப்படிலாம் இருக்கிற? உனக்கு அம்மா அப்பா எப்படி இப்படியா அவன் வளர்த்தாங்க? கிராய்ஸும் மூஞ்ச பாரு. இதே இடத்துல தான் சுற்றிட்டு இருக்கா இவன். போக மாட்டா. போக 3வது மாடியில் வந்தான்னு வைங்களேன், ரொம்ப நேரம் இருப்பாள். அதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்ட் போயிட்டான்னா பாதி நேரத்தை அண்டர் கிரவுண்டில் தான் கழிப்பான். ஸோ அவன் 3வது மாடியில் சுற்றிட்டு இருக்கும்போது நம்ம அண்டர் கிரவுண்டுக்கு போய் அங்கே போய் தேடணும். நம்மளுக்கு இன்னும் வந்துட்டு 11 மூட்டை தேவைப்படுது. ஓகே, ரன்னு. எம்மாடி பூஸ்ட்டு. ஆத்தாடியோ ஓடுறா கைப்புள்ள. எனக்கு திடீர்னு முன்னாடி வந்து நிற்கிறா. சர்ப்ரைஸ் அகைன் அப்படின்னா. ஓகே 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 ஓகே, பின்னாடியே வந்து நிற்பா. நீ வேறு மொக்கம் போடாதெல்லாம் வந்து நிற்கிறா. பின்னாடி தான் வந்து பின்னாடி சேஸ் பண்ணாலும் நம்ம ஓடிடலாம். திடீர்னு முன்னாடி 3 மூட்டை எப்பா. ஆனாலும் இன்னும் 12 மூட்டை நம்ம ஃபைன் பண்ணணும். அதான் பிரச்சனையே இங்கே. ஓகே, இன்னொரு மூட்டை தூக்கிப்போம். இப்போ ஏதாவது நம்ம ரம்போ எடுத்தோம்னா ரம்பத்தை வச்சு இதை கவுண்ட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு டெலிபோர்ட் மிஷின். இதை வச்சு நம்ம வந்துட்டு கண்ணு நிறுத்துப்போம். இதை வச்சு நம்ம வந்துட்டு 1st ஃப்ளோர் 2nd ஃப்ளோருக்கு அப்படியே
டெலிபோர்ட் ஆகி போகலாம். அண்டர் கிரவுண்டில் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டு இருக்கா. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரொம்ப நேரம் இருக்க மாட்டா. இங்கே செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துடுவா. இப்போ நம்ம வந்துட்டு டெலிபோர்ட் மூலமாக அண்டர் கிரவுண்டுக்கு போயிடுவோம். அண்டர் கிரவுண்ட் தான் போகும்னு நினைக்கிறேன். ஓகே, அண்டர் கிரவுண்ட் போயிடும். ஏண்டா பேய் இருக்கிற ஃப்ளோரில் வந்து விடுவீங்க? பேய் 3வது மாட்டில் இருக்குது. ஓகே, நல்ல வேலைக்கு இங்கே பேய் இருக்கும்னு நினச்சி இப்போ நம்ம அண்டர் கிரவுண்டுக்கு ஒரு ஓட்டத்தை போட்டுருவோமா? பூஸ்ட் 3 வந்துடும். ஓடு 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 அண்டர் கிரவுண்ட் ஓடு, அண்டர் கிரவுண்ட் ஓடு, டக்குன்னு ஓடிடுவோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம இன்னும் 8 மூட்டை கண்டுபிடிக்கணும். டக்குன்னு கிடச்சிச்சுன்னா ஓகே. இப்போ இந்த பேய் 3வது மாடில் தான் இருக்குது. அந்த 3வது மாடில் கொஞ்ச நேரம் சுற்றிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு மூட்டை கண்ணு டக்குன்னு ஓடணும். எம்மா என்னது இது? மூட்டை திருப்பி இன்னொரு மூட்டை கயிறு மாதிரி என்னமோ இருக்குது. ஃபஸ்ட் இதை பார்த்து நான் பாம்புன்னு நினச்சிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம அப்படியே போவோம். இந்த இடத்துல வந்துட்டு அந்த லாக்கர் கோடு இங்கே ஒரு மூட்டை அம்மா நல்லா இருக்குது. இதில் ஒரு லாக்கர் கோடு போட்டோம்னா அந்த இடத்துல நிறைய மூட்டை இருக்கும். பட் அந்த லாக்கர் கோடு எங்கிட்ட கிடைக்கல. ஓகே, இந்த இடத்துல ஏதோ மூட்டை இருக்குதா? மூட்டை எதுவும் இல்லை. அங்கே ஒரு கண்ணு இருக்குது. அந்த கண்ணை மேலே எடுத்து பேய் எங்கே இருக்குன்னு நம்ம தெரியணும்ல. நான் பதட்டத்தில் தாங்க பேசிகிட்டு இருக்கேன். அம்மா அங்கே ஒரு மூட்டை அது. அம்மா என்னது அது? கருப்பு கலரில் என்னமோ போச்சு. தவக்காலியாக இருக்குமோ இல்லை கரப்பாம்பூச்சியா? எது இருந்தாலும் சரி, எனக்கு ஏதோ அந்த பேய் வர மாதிரியே தோணுது. வராமன்னா ஒரே ஒரு மூட்டை கிடச்சா போதும். எம்மாடி வந்துட்டு தான் அண்டர் கிரவுண்ட் தான் வருது. டக்கு ஐயோ, ஃபஸ்ட் ஃப்ளோரில் இது ரொம்ப நேரம் இருக்காதே. எம்மா பேயம்மா செத்த வரையலாம். உங்க கூட கொஞ்சம் மீட்டி பட்டா போச்சு எல்லாம் போச்சு. ஒரு மூட்டையை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே இப்படியே வந்து நிற்பா. இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கா. இங்கே இருக்கா, அந்த பக்கம் போயிட்டாளா? செத்த வரையலா. உங்க கூட கொஞ்சம் மீட்டிங் பேசணும். சார் யாராவது இருக்கீங்களா? அது எலிதான் ஓடுது. அது எலிதான் போக வாழ்த்து பார்த்தோன்னே எலின்னு நினச்சேன். சார் யாராவது இருக்கீங்களா? மாப்பு வச்சுட்டாண்டா ஆப்பு. ஐயோ, பேய் 3வது மாடியில் இருந்திருக்கு. அவன் இங்கே இருக்குன்னு நினச்சிட்டு நான் ஒழிஞ்சிட்டு இருந்திருக்கேன். இப்போ அவன் சீக்கிரம் வந்துடுவா. அதுக்குள்ளே ஒரே ஒரு மூட்டையை கொடுத்துருங்க ப்ளீஸ். ஒரு மூட்டை முட்டையா? ஏதோ ஒரு மூட்டையா? இது எலியை பயமுறுத்துது. டேய் ஃபஸ்ட் ஒர்க் ஓடுவாமாடா? வெயிட் பண்ணு. டேய் எங்கே இருக்கான்னு வேறு தெரியல. அவங்க வந்துட்டா பிரச்சனையாயிரும். அதான் இதில் வந்து ஒழிஞ்சிட்ருக்கேன். வந்துட்டா வேறு பிரச்சனையே வராத. ஐயோ ஆடுதே வராளே. வந்துட்டா இங்கே தான் இருக்கிறேன். டக்குனு வேற போக மாட்டா. அப்படியே பொறுமையாக இருந்துட்டு தான் போவான்னு நினைக்கிறேன். ஏய் எம்மாடி அத்தாடியோ, ஜஸ்ட் மிஸ்ஸின். எது இவ்வளோ நேரம் கஷ்டப்படுறது எல்லாமே போயிருக்கும். 20 மூட்டையை கண்டுபிடிச்சி சாப்பிட அந்த வழி இருக்குது. அம்மா பேய் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எந்த இடமும் ஆடலை. இப்போ இந்த பேய் போயிருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் கண்டிப்பாக இருக்காது. அப்படியே 3வது மாடிக்கு போயிருக்கும். 3வது மாடிக்கு போயிருந்துச்சுன்னா நம்ம லக்கு. ஒருவேளை அது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்துச்சுன்னா நம்ம நேராக போய் அதுக்கிட்டே மாட்டிப்போம். ஓகே, டேய் ஆகாஷ் ஓடுவோமா? ஓடுவோமா? ஓடு. ஐயா எம்மாடி எப்படியோ நார்மல் மோடில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.